மீனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. முத்து எந்த தப்பும் பண்ணலன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட நிரூபிக்கிறாங்க. அந்த டிராபிக் கான்ஸ்டபிள இன்ஸ்பெக்டர் கண்டிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத்துவும் மீனாவும் வர்றாங்க. வீட்டுல உள்ள அத்தனை பேர்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க முத்து சொல்றத கேட்டு. முத்து சொல்றாரு, முதல்ல என்னோட காரு எப்படி பிரேக் பிடிக்காம போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? காரு பிரேக் வேற யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்கப்பா. காரோட பிரேக்க கட் பண்றதுக்கு சாவி வேணும்பா. இந்த வீட்டுல இருந்துதான்ப்பா போயிருக்கு சாவி. யாருன்னு தான் தெரியலப்பா. எல்லாரு பேர்லயும் முத்து சந்தேகப்படுறாரு. எல்லாரும் நான் இல்லைன்னு சொல்றாங்க. ரோஹிணி பேர்ல முத்து சந்தேகப்படுறாரு. அப்ப ரோஹிணி மீனா கிட்ட சொல்றாங்க, என்ன மீனா, உன் புருஷன் என்னைய சந்தேகப்படுறாரு, தான் இதெல்லாம் பண்ணுனேன்னு சொல்ல வர்றாரா உன் புருஷன்? மீனா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட, முத்து உங்களை சந்தேகப்படலையே, அப்படி சொல்லவும் இல்லையே, பார்க்க தானே செஞ்சாரு. ரோஹிணி சொல்றாங்க, ஏற்கனவே மீனா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஆன்டி கிட்ட வேற திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஆணியில மாட்டியிருக்க கார் சாவிய நான் எதுக்கு எடுக்கணும்? முத்து ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, நான் ஆணியில கார் சாவிய மாட்டியிருக்கேன்னு நான் சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும் ரோஹிணி? ரோஹிணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க இத கேட்ட உடனே. முத்து கிட்ட என்னென்னமோ பேசி சமாளிச்சிடுறாங்க ரோஹிணி. நாளை சந்திப்போம்.